நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது குட் ஈவினிங் கனடா. மீண்டும் மற்றொரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாள் ஜனவரி மாதம் 28ஆம் திகதி வெள்ளிக்கிழமை. டொரண்டோவில் நேரம் 9 மணி கடந்து 2 நிமிடமாக இருக்கிறது. வெளியிலே வெப்பநிலை 0 கீழே 16 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. கடும் குளிர் நிலவுகிறது டொரண்டோவை பொறுத்தவரையில். இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் எம்பி அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீஸ் இங்க் அரிகரன் அவர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் என்னெல்லாம் இடம்பெறப் போகின்றன பார்த்து விடலாம். முதலில் டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் 2 விடயங்கள். முதலாவதாக கோவிட் நிலைமை தொடர்பாகவும் தடுப்பூசிகள் தொடர்பான விடயங்களையும் டொரண்டோ நகர முதல்வர் டோரி அவர்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட விடயங்களை பார்க்க போகின்றோம். அதனைத் தொடர்ந்து இன்று கனடாவின் தலைநகரம் ஒட்டோவாவிலே கனரக வாகன சாரதிகளின் ஒரு பேரணி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே அது தொடர்பான செய்திகளை பார்க்க இருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து கனேடிய வலம் பகுதியிலே குழந்தைகளுக்கும் இளம் பருவத்தினருக்குமான கோவிட் தடுப்பூசிகள் இது பற்றிய விவரங்களை இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பில் கனடாவின் சுகாதார அமைச்சர் ஜின் வைஸ் டூக்ளோஸ் அவர்களும் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் தெரேசா டேம் அவர்களும் பகிர்ந்து கொண்டார்கள். அது தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து கனேடிய நாணய மாற்று விகிதம் கலையரங்கம் பகுதியிலே பாடகி எலிசபெத் மாலினி அவர்கள் பாடிய ஒரு பாடல் இடம்பெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து கனேடிய செய்திகளோடு துஷ்யந்தி குணரட்னம் அவர்கள் இணைந்து கொள்வார். இவைதான் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற முக்கிய செய்திகளும் தகவல்களும். அந்த வகையில் முதலில் டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் முதலில் டொரண்டோ நகரத்தை பொறுத்தவரையில் தடுப்பூசிகள் தொடர்பாகவும் கோவிட் நிலவரம் எவ்வாறு இருக்கிறது என்பது தொடர்பாகவும் இன்று டொரண்டோ நகர முதல்வர் டோரி அவர்கள் சில விவரங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார். நாளுக்கு நாள் இந்த தடுப்பூசி பெற்றுக்கொள்பவர்களின் எண்ணிக்கை என்பது அதிகரித்து சென்றாலும் கூட இன்னும் அதிகளவானவர்கள் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றார்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே இந்த ஓமிக்ரான் என்று சொல்லப்படுகின்ற புதிய இந்த திரிபின் காரணமாக அதிகமானவர்கள் நோய்வாய்ப்படுவதற்கு அதிலிருந்து மீள்வதற்கு ஒரே ஒரு வழி இந்த தடுப்பூசியை பெற்றுக்கொள்வது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். குறிப்பாக ஒன்டாரியோவை பொறுத்தவரையில் அனைவருக்கும் தெரிந்த விடயம், கனடாவிலேயே ஒன்டாரியோ மருத்துவமனைகளில் அதிகமான பேர் இந்த கோவிட் காரணமாக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக அதிதீவிர சிகிச்சை பிரிவில் கூட பார்த்தீர்களானால் பலர் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். ஆகவே ஓரளவுக்கு இதனுடைய தாக்கம் குறைவடைந்திருந்தாலும் கூட இன்னும் நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. பாடசாலைகள் மீண்டும் ஆரம்பித்த பின்பு கூட பல பாடசாலைகளில் இதனுடைய தொற்று அறியக்கூடியதாக இருக்கிறது. அதோடு வருகின்ற திங்கட்கிழமையிலிருந்து 31ஆம் தேதியிலிருந்து நாங்கள் அடுத்த படிக்கு செல்ல போகின்றோம். ஆகவே மெல்ல மெல்ல இந்த போடப்பட்ட சுகாதார நடவடிக்கைகள் சற்று தளர்வடைய இருக்கின்றன. குறிப்பாக நீங்கள் உணவகங்களுக்கு சென்று நேரடியாக உணவு உண்பதாக இருந்தாலும் சரி, திரையரங்குகளாக இருந்தாலும் சரி, 50% அதாவது இடத்துக்கேற்றவாறு 50% கெப்பாசிட்டியிலே நீங்கள் அதில் அனைத்திலுமே கலந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்று டொரண்டோ நகர முதல்வர் டோரி அவர்கள் பகிர்ந்து கொண்ட விடயங்களை முதலில் பார்க்கலாம். I want to give a special shout out to a vaccination initiative being undertaken by a great Team Toronto member in Scarborough this weekend. This Saturday and Sunday, the Scarborough Health Network will be hosting their Family Roll Call Vax Weekend. And this is in order to boost vaccination numbers in Scarborough and to continue the work to make in-class learning as safe as possible. The details on that have 9 a.m. to 7 p.m. on Saturday and Sunday. Families can come to one of the 3 clinics that they've set up in Scarborough to get their first, second, or third dose. These clinics will be open to anyone and everyone and are located at the Centennial College Progress Campus Athletic Wellness Centre, the Centennial College Student Centre Ashton B Campus, and the University of Toronto Scarborough Campus Highland Hall. Residents can book their appointment at scarbvaccine.ca or walk in. Anyone that needs a ride, you can call Scarborough Ride at 416-736-9372 or visit scarbvaccine.ca for more information. They have a goal of vaccinating 5,000 residents, which is just fantastic, and so I hope we can help them to make sure that they achieve that goal, because that will help us to continue to push those numbers up.
So if you need your first or your second or your third dose, please head to one of those clinics this weekend. This will help to protect you and your family and your community and your co-workers and your fellow students. And I want to thank the Scarborough Health Network for continuing the work that they've done. They've been such great partners all the way through to help people get vaccinated. Our city's VaxTO team is sending out 8,770 broadcast voice messages this morning to help build awareness of the Scarborough Health Network initiative for this weekend. And it's another great example of teamwork where we can all work together to push those numbers up and keep people safe and healthy. I'm very pleased as part of the progress we've made, in part because we've been getting vaccinated, to announce that this coming Monday, as part of the province-wide reopening, the city will be resuming a number of services and reopening many of our own facilities, since the provincial regulations will now allow us to do so. Although the city has worked very hard to provide options like skating and skiing and snow loops for residents to get outside for exercise and for their mental health, it is great to know that we will soon have more options for people to stay active. The city will be reopening community recreation facilities for drop-in programs and rentals starting on Monday. Residents across the city will be able to reconnect to their communities through safe exercise and social activities. This is especially important, as we know, for young people and for seniors who often have fewer options available to them and who look to the city to provide them with those safe spaces where they can be active and engaged. It should be noted that starting Monday, we will still be subject to provincial capacity restrictions, with some programs and facilities limited to 50% capacity. The facilities reopening on Monday include community recreation centres, fitness centres, weight rooms and walking tracks, arenas, indoor pools, enhanced youth spaces and lounges, and older adult centres. And within these important community spaces, the city will be resuming the following programs, subject to some restrictions: fitness classes, lane and leisure swims, aquafit, indoor leisure skate, arts, general interest and sports drop-in programs, and bookings for arenas and gyms and meeting and event spaces. Proof of vaccination will continue to be required for those aged 12 and older entering indoor sports and recreational facilities. MP Accounting and Finance Services உங்கள் வரி தேவை, வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை, அனுபவம், தேர்ச்சி பெற்ற கணக்காளர் Ariaran. MP Accounting and Finance Services, Corporate Tax, Personal Tax Planning, Accounting, Financial Statements, Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் Ariaran. Chartered Professional Accountant. Scarboroughவிலே Brimley Progress சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 10 நிமிடம். வெளியிலே வெப்பநிலை 0°-16 உணரப்படுகிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் MP Accounting and Finance Servicing Ariaran அவர்கள். டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் முதலில் டொரண்டோ நகர முதல்வர் ஜோன் டோரி அவர்கள் பகிர்ந்து கொண்ட கோவிட் தொடர்பான விவரங்களை பார்த்தோம். ஆகவே இந்த வார இறுதி நாட்களிலும் சில தடுப்பூசி முகாம்கள் அமைக்கப்பட்டு பலருக்கு தடுப்பூசி வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். அதோடு இந்த ரிக்ரியேஷன், அதாவது குழந்தைகளுக்கான அல்லது 12 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான அவுட்டோர் விடயங்கள், குறிப்பாக அது அவர்களுடைய பொழுதுபோக்கு சம்பந்தமான விடயங்களாக இருந்தாலும் அதுக்கான பதிவுகள் பற்றியும் அவர் குறிப்பிட்டிருந்தார். நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது இந்த 2-3 நாட்களாக முக்கியமாக அனைத்து ஊடகங்களிலும் பேசப்படுகின்ற ஒரு விடயம். இந்த கனரக வாகனங்களின் சாரதிகள் ஒரு பேரணியை நடத்துகின்றார்கள். ஆகவே இந்த சுதந்திர பேரணி என்று சொல்லப்படுகின்ற இந்த பேரணி பல இடங்களிலும், குறிப்பாக வான்கூவர் BCயில் இருந்து ஒட்டோவா வரை பல இடங்களிலும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. குறிப்பாக நாளை
ஒட்டோவாவிலே நாடாளுமன்றத்துக்கு முன்பாக பெரிய அளவில் கூடுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று இருக்கின்றன. இதில் கலந்து கொள்வதற்காக எதிர்ப்பாளர்கள் பலர் ஒட்டோவாவை சென்றடைத்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக நாளை நடைபெறுகின்ற இந்த பேரணி பாரிய ஒரு போராட்டமாக நாடாளுமன்றத்துக்கு முன்பாக நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த போராட்ட எதிர்ப்பாளர்களுக்கு அனுமதி இல்லை என்று அதிகாரிகள் தெரிவித்திருந்தாலும் கூட நாளை இந்த போராட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு குறிப்பாக காவல்துறையை பொறுத்தவரையில் பல ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. காவல்துறை ஏனைய நகரங்களிலிருந்தும் உதவியை எதிர்பார்த்திருப்பதாக ஒட்டோவா காவல்துறையின் தலைவர் பீட்டர் ஸ்லோலி அவர்கள் இன்று அறிவித்திருக்கின்றார். ஆகவே நாளை இந்த பேரணி அனைத்துமே ஒட்டோவாவை சென்றடைந்து அங்கே பாரிய போராட்டம் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றிருக்கின்றன. இதில் குறிப்பாக நாளை நடைபெற இருக்கின்ற இந்த போராட்டத்தின் போது வன்முறை சம்பவங்கள் இடம்பெறாமல் இருக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக இதில் வன்முறை சம்பவங்கள் அல்லது இந்த வன்முறை ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் கவலை தெரிவித்திருக்கின்றார். அவரோடு சேர்ந்து NDP கட்சியின் தலைவரும் தன்னுடைய கவலையை தெரிவித்திருக்கின்றார். அதே நேரத்தில் இன்று இந்த கனரக வாகன சாரதிகளின் பலரை கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் எட்னோ டூல் அவர்கள் சந்தித்து பேசியிருக்கின்றார். ஆகவே இதிலே முக்கியமாக சொல்லப்படுகிற விடயம் என்னவென்றால் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் முரண்பட்ட கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். ஆகவே நாளை இது எவ்வாறு இருக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். சுமூகமான ஒரு போராட்டமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் இதிலே வன்முறை நடைபெற்றால்தான் இதிலே பாரிய விளைவுகள் ஏற்படும். ஆகவே காவல்துறையை பொறுத்தவரையிலும் RCMPயை பொறுத்தவரையிலும் மாகாண ரீதியாகவும் தேசிய ரீதியிலும் பல உதவிகளை தேவை என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆகவே நாளை குறிப்பாக ஒட்டோவாவை பொறுத்தவரையில் பல இடங்களில் வாகன நெரிசல் கூட நடைபெறும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே ஒட்டோவாவில் இருப்பவர்கள் நாளை சற்று அவதானமாக இருங்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது கனேடிய வலம். இன்றைய கனேடிய வலம் பகுதியில் 2 விடயங்கள் பார்க்க போகின்றோம். முதலில் கனேடிய சுகாதார அமைச்சர் ஜீன் வைஸ் டூக்ளோஸ் அவர்கள் சில விவரங்களை இன்று பகிர்ந்து கொண்டிருந்தார் இந்த கோவிட் தொடர்பாக. அதிலே அவர் முக்கியமாக குறிப்பிட்ட ஒரு விடயம் மன உளைச்சல், அதாவது இந்த மென்டல் ஹெல்த்தினால் பலர் பாதிப்படைந்திருக்கின்றார்கள் என்று கூறப்படுகிறது. ஆகவே இந்த கோவிட் ஆரம்பித்து இப்பொழுது 2 வருடங்கள் வரை வந்துவிட்டோம். இதனால் பலர் வீட்டுக்குள்ளேயே ஒரு முடங்கிய நிலையிலே பலருக்கு இப்படியான ஒரு பிரச்சனைகள் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இதிலிருந்து வெளியேறுவதற்கும் இதற்கான உதவிகளை வழங்குவதற்கும் அது குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி ஃபெடரல் ரீதியில் தேசிய ரீதியிலே பல விடயங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இதுக்கான நிதியுதவியும் வழங்கப்பட்டது நாங்கள் ஏற்கனவே பகிர்ந்து கொண்டோம். அதே போன்று இதிலே தாங்களே சுயமாக சோதனை செய்து கொள்வதற்கு பாக்கெட் வெல் என்ற ஒரு ஆப், ஒரு செயலி ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஆப்பை நாங்கள் டவுன்லோட் செய்து இதில் இருக்கின்ற கேள்விகளுக்கு பதில் வழங்கினால் எங்களுடைய மனநிலை அல்லது நாங்கள் எப்படியான பிரச்சனைகள் இருக்கிறோம், அதற்கான உதவிகளை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற விடயங்கள் இதிலே இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் இதில் சில ஏனைய மொழிகளிலும் இந்த ஆப் இயங்குவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர் கூறிய விடயங்களை அடுத்து கனேடிய வலம் பகுதியில் பார்க்கலாம். As we all know, the COVID-19 pandemic continues to have a profound effect on the mental health of many across Canada. If you or someone you know is struggling with mental health issues, resources are available. The Wellness Together Canada portal gives everyone across our country access to a wide range of free services online, by phone, or by text messaging in multiple languages. We also recently launched Pocketwell, a free companion app to Wellness Together Canada that is now available freely for download. You can use this application to complete self-assessments, track your mood and mental well-being, and get access to resources and supports 24/7. 2 million Canadians have already used that support, with a total of almost 6 million free and confidential sessions. I encourage all of us to take care of our mental health and reach out to those that may be struggling. As we all know, the best tool to our fight
against COVID-19 continues to be vaccination. So far, 82% of all Canadians of all ages have taken this important step and are now fully vaccinated. 48% have now received their booster dose, and close to 53% of children aged 5 to 11 have received their first dose. If you have not already done so, I urge you to make an appointment online or visit a vaccination clinic in your community as soon as possible. There are vaccines for everyone. It is a simple but very important way to protect ourselves, our kids, and our local healthcare services. Even though it may seem as though the worst of Omicron may be behind us, we all want to continue to exercise prudence and to follow public health advice. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. குட் ஈவினிங் கனடா பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 19 நிமிடம். வெளியிலே வெப்பநிலை 0 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசிங் அரிகரன் அவர்கள். கனேடிய விளம் பகுதியில் முதல் பகுதியில் நாங்கள் பார்த்தது கனடாவின் சுகாதார அமைச்சர் ஜீன் வைஸ் டூக்ளோஸ் அவர்கள் பகிர்ந்து கொண்ட விவரங்கள். ஆகவே பாக்கெட்வெல் ஆப் இந்த செயலியை பற்றி குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக மென்டல் ஹெல்த், அதாவது மனநல ஆரோக்கியம் என்பது மிக மிக முக்கியம் உடல் ஆரோக்கியத்தை போல. ஆகவே இதனால் பாதிப்படைந்திருந்தால் எங்களை நாங்களே சுயமாக சோதனை செய்து கொள்வதற்காக இந்த செயலி. அதே நேரத்தில் இந்த செயலி மூலமாக வேண்டிய உதவிகளை எவ்வாறு அரசாங்க உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும், அது கவுன்சிலிங்காக இருந்தாலும் சரி, வேறு விடயங்களாக இருந்தாலும் சரி. ஆகவே அதற்கு இந்த செயலி அனைவரும் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது கனடாவின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் தெரேசா டேம் அவர்கள் விவரங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார். குறிப்பாக இந்த கோவிட்டின் பின்பு கோவிட், அதன் பின்னர் இதனுடைய டெல்டா என்று சொல்லப்பட்டது, ஒமிக்ரான் என்று சொல்லப்பட்டது, இப்பொழுது BA.2 என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஒமிக்ரானின் துணை திரிவு குறித்து பலரும் அறிந்திருப்பீர்கள். குறிப்பாக கனடாவிலும் இது 100க்கும் மேற்பட்ட தொற்றுக்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் இதை மிக மிக அவதானமாக கவனித்து வருவதாக தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் தெரேசா டேம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். வருகின்ற வாரங்களில் இது எவ்வாறு இருக்கப் போகிறது என்பது குறித்தும், அதே நேரத்தில் தடுப்பூசி எவ்வளவு தூரம் இந்த துணை திரிவுக்கு முக்கியமானது என்பது குறித்தும் அவர் பகிர்ந்து கொண்ட விடயங்களை அடுத்து பார்க்க போகின்றோம். Although daily reported cases remain at record high levels and continue to underestimate the true number of infections, multiple indicators suggest infections have peaked at the national level, including daily case counts, test positivity, the RT or effective reproduction number, and wastewater surveillance trends. As of January the 26th, the 7-day average case count of over 19,000 cases reported daily is a 28% decrease compared to the previous week, and incidence is declining across all age groups.
As well, although the latest 7-day average of lab test positivity remained high at 19%, it has been gradually decreasing in recent weeks, including by 14% compared to the previous week. This reassures us that individual efforts, including the layering of personal protections like masking and limiting in-person contacts, together with population-based public health measures to reduce contact rates, are helping to slow transmission and mitigate severe illness trends. Presently, lagging indicators are still rising. Over the same period, an average of close to 10,800 people with COVID-19 are being treated in our hospitals each day, including over 1,200 in intensive care units, and 168 deaths were reported daily. This is why it continues to be important to limit spread as much as possible. Getting up to date with the best available protection for COVID-19 vaccines substantially lowers the risk of severe illness. For those eligible, getting an mRNA booster has been shown to provide additional protection against infection, but most importantly results in very good protection against severe illness, resulting in hospitalization from Omicron. Health authorities in Canada have continued to monitor vaccine safety data from millions of COVID-19 vaccinations and regularly update vaccine recommendations. This week, Canada's National Advisory Committee on Immunization, or NACI, updated guidance on mRNA vaccination for children aged 5 to 11 years on Tuesday, and for adolescents aged 12 to 17 years today. Children and adolescents remain at low risk of severe outcomes compared to older individuals. However, the substantially higher rates of Omicron infection have resulted in greater number of children with COVID-19 requiring hospitalizations than previously. மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலிவு விற்பனை. உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையில். ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில். புத்தம் புதிய டிசைன்களில் பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன், உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்கார்ப்ரோவில் கனடியன் ஃபின்ச் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் அதிரடி மலிவு விற்பனை 416-669-1214 www.mayasfurniture.ca. குறிப்பிட்ட சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு கேளுங்கள் தரப்படும் தகவல் நிகழ்ச்சி. மருத்துவம், காப்புறுதி, வருமான வரி, வீடு வாங்குவது விற்பது, வீட்டு அடமான கடன், உளவள ஆலோசனை, வாகன காப்புறுதி, குடிவரவு மாற்றங்கள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் நிகழ்ச்சி கேளுங்கள் தரப்படும். சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். குட் ஈவினிங் கனடா பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 25 நிமிடம். வெளியிலே வெப்பநிலை 0 கீழே 16 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் எம்பி அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசிங் அரியாரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது டொரண்டோவை பொறுத்தவரையில் டொரண்டோ கேத்தலிக் டிஸ்ட்ரிக்ட் ஸ்கூல் போர்ட், அதாவது இதனுடைய ஆசிரியர்களின் வேலை நிறுத்தம் ஒன்று ஆரம்பிக்கப் போவதாக சொல்லப்பட்டிருந்தது. ஆகவே இவர்களுடைய சங்கத்துக்கும் ஆசிரியர் சங்கத்துக்கும் அரசாங்கத்துக்கும் ஒன்றாரியோ அரசாங்கத்துக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை உடன்பாடு எட்டப்படவில்லை என்றால் இதனுடைய வேலை நிறுத்தம் வருகின்ற திங்கட்கிழமை ஆரம்பமாகும் என்று சொல்லப்பட்டது. இதிலேயே மகிழ்ச்சியான செய்தி பல பெற்றோர்களுக்கு, அதாவது அவர்களுடைய ஒப்பந்தம் இரு பகுதிக்கும் இடையிலே எட்டப்பட்ட நிலையிலே இது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. ஆகவே திங்கட்கிழமை வழமை போன்று பாடசாலைகள் இயங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கோவிட்டுக்கு முன்பு என்று நினைக்கிறேன் இப்படி ஒரு விடயம் நடைபெற்றது. ஆகவே 2-3 வருடங்களுக்கு ஒரு முறை இப்படியான பிரச்சனைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்ததனால் இப்பொழுது இந்த போராட்டம்
தவிர்க்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வழமை போல பாடசாலைகள் திங்கட்கிழமை இயங்கும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது கனேடிய நாணய மாற்று விகிதம் இலங்கையை பொறுத்தவரையில் இன்னும் அதிகரித்த நிலையை காணக்கூடியதாக இருக்கிறது. 201 இலங்கை ரூபாவாக இருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரையில் சற்று குறைந்திருக்கிறது. 61.50 இந்திய ரூபாவாக இருக்கிறது. நீங்கள் வெஸ்ட் பகுதி, குறிப்பாக மிசிசாகா, பிராம்ப்டன், மில்டன் இந்த பகுதியில் இருப்பீர்களானால் நீங்கள் பிராம்ப்டனில் இருக்கின்ற கொலம்பியா வீடியோவுக்கு சென்று அங்கே நீங்கள் பணத்தை அனுப்பிக் கொள்ளலாம் ஏனைய நாடுகளுக்கும். அதே மாதிரி நீங்கள் ஈஸ்ட் பகுதி, ஸ்காப்ரோ, மார்க்கம், பிக்கரிங், எஜெக்ஸ் இந்த பகுதியில் இருப்பவர்களாக இருந்தால் நீங்கள் ஸ்காப்ரோவிலே சன் சிட்டி பிளாசாவில் அமைந்திருக்கின்ற சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட்டிலே உங்களுடைய பணத்தை அனுப்பி வைக்கலாம். ஏனைய நாடுகளில் எவ்வாறு இருக்கிறது பார்ப்போம். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இலங்கை 201 இலங்கை ரூபா, இந்தியா 61.50 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.79 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.70 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.73 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.12 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.06 சிங்கப்பூர் டாலர். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. நாணய மாற்று விகிதம் பார்த்தோம். இப்பொழுது டொரண்டோவிலே நேரம் 9:28. நாணய மாற்று விகிதத்தோடு இன்னொரு விடயம் நேற்றைய செய்திகளில் கூட நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். இந்த எரிபொருளின் விலை என்பது மீண்டும் ஒரு அதிகரித்த நிலையை காணக்கூடியதாக இருக்கிறது. பல இடங்களில் 1.45 இருந்து 1.55 வரையிலான இடைப்பட்ட பகுதியில் எரிபொருள் நிலையங்களுக்கு ஏற்றவாறு மாற்றங்கள் இருக்கின்றன. இருந்தாலும் இந்த விடயம் கடந்த வருடமே சொல்லப்பட்ட ஒரு விடயம். 2022 மார்ச் ஏப்ரல் பகுதியிலே ஒரு லிட்டருக்கு $1.80 இருந்து $1.90 வரை இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒன்டாரியோ கிபெக்கை பொறுத்தவரையில் இந்த அதிகரித்த நிலையை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே வருகின்ற வாரங்களில் பொறுத்திருந்து பார்க்கணும் இதனுடைய அதிகரிப்பு என்பது இப்படி இருக்கப் போகிறதா இல்லை என்றால் இதிலும் பார்க்க அதிகரிக்கப் போகிறதா என்று பார்க்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது கலையரங்கம். அதுக்கு முன்பாக நாளை சனிக்கிழமை ஜனவரி மாதம் 29ஆம் தேதி எங்களுடைய கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சி காலை 11 மணியிலிருந்து 12 மணி வரை நேரடியாக ஒலிபரப்பாக இருக்கிறது. குறிப்பாக நாளைய நிகழ்வு என்பது ஒரு நாங்கள் கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சியில் இதுவரையில் பேசாத விடயம் ஒன்று, அதே நேரத்தில் அனைவருக்கும் தேவையான ஒன்றாக இருக்கிறது. கண் பார்வை தொடர்பான, அதாவது கண்ணில் ஏற்படுகின்ற நோய் மற்றும் கண் பார்வை தொடர்பான விடயங்களும் கண் பார்வை தொடர்பான பாதுகாப்பு தொடர்பாகவும் நாங்கள் பேசப் போகின்றோம். கண் மருத்துவர் டாக்டர் சஹானா பாலேந்திரன் அவர்கள் நேரடியாக கலந்து கொள்கின்றார். ஏற்கனவே பலர் தங்களுடைய கேள்விகளை அனுப்பி வைத்திருக்கின்றீர்கள். குறிப்பாக இதிலே நாளை பேசப் போகின்ற விடயங்கள் பல விடயங்கள் பேசப் போகின்றோம். இது கண் சம்பந்தமான சிகிச்சை முறையாக இருந்தாலும் சரி, எங்களுடைய பாதுகாப்பாக இருந்தாலும் சரி, அது குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, இப்படி பல கேள்விகள் நாளை அவரிடம் கேட்கப் போகின்றோம். ஆகவே காலை இணைந்து கொள்ளுங்கள். 11 மணியிலிருந்து 12 மணி வரை நேரடியாக எங்களுடைய சமூக வலைதளங்கள் மூலமாகவும் IPTV மூலமாகவும் நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். அதோடு உங்களுடைய கேள்விகளை இன்னும் நீங்கள் காலை வரை அனுப்பி வைக்கலாம். 4162920033 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு உங்களுடைய கேள்விகளை டைப் செய்து அனுப்பி வைக்கலாம், அல்லது வாய்ஸ் நோட் மூலமாகவும் நீங்கள் அனுப்பி வைக்கலாம். ஆகவே மறந்து விடாதீர்கள். அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது கலையரங்கம். இன்றைய கலையரங்கம் பகுதியில் ஒரு அழகான பாடல், கெனேடிய தயாரிப்பு, பாடகி எலிசபெத் மாலினி அவர்கள் பாடிய பாடல். இந்த பாடலுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. மறைந்த பாடு நிலா பாலு அவர்கள், SP பாலசுப்ரமணியம் அவர்கள் இணைந்து பாடியிருக்கின்றார் இந்த பாடலை எலிசபெத் மாலினி அவர்களோடு. இதற்கான நடனம் மற்றும் நடிப்பை வழங்கியிருக்கின்றார் செல்வி ஐஸ்வர்யா சந்துரு அவர்கள். எலிசபெத் மாலினி அவர்களுடைய பல பாடல்கள் யூடியூப் வாயிலாக நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அவருடைய பெயரை தேடுகின்ற பொழுது பல பாடல்கள் இருக்கின்றன. இன்று இந்த பாடல் பார்ப்போம்.
வானிலவும் ஒன்றுதான், நேசம் ஒன்றுதான், நம் சுவாசம் ஒன்றுதான். ஜனனம் ஒன்றுதான், வெறும் மரணம் ஒன்றுதான். மதங்கள் ஒன்றுதான், இன வாழ்வோம் நன்றுதான். நதிகள் யாவுமே தினம் கடலில் சங்கமம். ஓடும் நதிகள் யாவுமே தினம் கடலில் சங்கமம். கதிர்கள் யாவும் சேர்ந்துதான் கதிரவன் ஊர்வலம். மனிதம் உலகில் ஒன்றே, மனங்கள் சொந்தமே. இயற்கை பாடம் நன்றே, இறைவன் அங்கமே. இயற்கையோடு இணையும் போது வாழ்க்கை முழுதும் இன்பமே. மனிதம் உலகில் ஒன்று, மனங்கள் சொந்தமே. மனித நேயமே, இதில் மாற்றம் இல்லையே, மயக்கம் இல்லையே, வரவேற்கும் வசந்தமே. மனிதம் உலகில் ஒன்றே, மனங்கள் சொந்தமே. பாதை என்பதும் நம் பயணம் என்பதும் பாடம் சொல்லிடும், அதில் ஞானம் மேலிடும். இறைவன் என்பவன் நமக்குள் வாழ்கிறார், இதயம் தன்னிலே அன்பாய் வாழ்கிறார். இயற்கையோடு இணையும் போது வாழ்க்கை முழுதும் இன்பமே. மனிதம் உலகில் ஒன்றே, மனங்கள் சொந்தமே. உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ற குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500.
மேலதிக விவரங்களுக்கு life100.ca. அழகான ஒரு கெனேடிய தயாரிப்பு பாடல் காட்சியோடு பாடலையும் கேட்டு ரசித்தீர்கள். உங்களுடைய கலைப்படைப்புகளும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற விரும்பினால் எமது வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய யூடியூப் லிங்கை அனுப்பி வையுங்கள். இல்லாவிட்டால் எங்களை தொடர்பு கொள்ள முடியும். 4162922033 என்ற தொலைபேசி இலக்கத்தில் அல்லது வாட்ஸ்அப் இலக்கத்தில். டொரண்டோ நேரம் 9:37 என்ற நிகழ்ச்சிக்கு அனுசரணையை வழங்குகின்றார் MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசிங் அரியரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது நாளை நிலவுகின்ற காலநிலை. டொரண்டோவை பொறுத்தவரையில் கூடிய குளிர்நிலைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று இப்பொழுது 0 கீழே 16 பாகை செல்சியஸாக இருந்தாலும் கூட 0 கீழே 25 பாகை செல்சியஸாக உணர்நிலை இருக்கிறது. அதே மாதிரி இரவு பொழுது இது 0 கீழே 30 பாகை செல்சியஸ் வரை செல்லும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சனி ஞாயிறு தினங்கள் கூடுதலான நகரங்களில் சூரிய ஒளி நிறைந்த நாட்களாக இருந்தாலும் குளிர் அதிகரித்த நிலையில்தான் இருக்க போகிறது. அந்த வகையில் நாளை எவ்வாறு பார்ப்போம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜனவரி மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 0 கீழே 10 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 12 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 0 கீழே 15 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 22 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 0 கீழே 12 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 18 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 8 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 1 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 6 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 3 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜனவரி மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை நிலவும் காலநிலை. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சில கெனேடிய முக்கியமான செய்திகளோடு இணைந்து கொள்ளுகின்றார் துஷ்யந்தி குணரெட்டம் அவர்கள். பார்ப்போம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீஸ் அரியரன் ஆதரவில் goodevningcanada.com தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கனேடிய நாடாளுமன்றத்துக்கு முன்பாக நாளை நடைபெறவுள்ள போராட்டத்தில் கலந்து கொள்ளவுள்ள எதிர்ப்பாளர்கள் பலர் ஒட்டாவாவை சென்றடைந்துள்ளனர். ஒட்டாவா நோக்கி அணிவகுக்கும் சரக்கு வாகன ஓட்டுநர்களின் பாரிய போராட்டம் கனேடிய நாடாளுமன்றத்துக்கு முன்பாக நாளை காலை ஆரம்பிக்க ஏற்பாடாகியுள்ளது. நாளைய போராட்டத்திற்கு எதிர்ப்பாளர்களுக்கு அனுமதி இல்லை என அதிகாரிகள் இன்று தெரிவித்தனர். இந்த நிலையில் போராட்டத்தை கட்டுப்படுத்த உள்ளூர் காவல்துறை ஏனைய நகரங்களில் இருந்து உதவியை அழைத்துள்ளதென ஒட்டாவா காவல்துறை தலைவர் பீட்டர் ஸ்லவுலி தெரிவித்தார். நாடு முழுவதும் சர்வதேச அளவிலும் கவனத்தை ஈர்த்துள்ள இந்த நிகழ்விற்கு தயாராவதற்கு RCMP உட்பட மாகாண தேசிய முகவர்களுடன் உள்ளூர் காவல்துறை இணைந்து பணியாற்றுவதாக அவர் கூறினார். இந்த வார இறுதியில் கனேடிய நாடாளுமன்றத்துக்கு முன்பாக நடக்கவிருக்கும் போராட்டத்தின் போது வன்முறை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து கவலையடைவதாக பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார். சரக்கு வாகன ஓட்டுநர்களின் பாரிய போராட்டம் குறித்து தேசிய அரசியல் கட்சிகள் மத்தியில் மாறுபட்ட கருத்துக்கள் வெளியாகியுள்ளன. ஆளும் லிபரல்ஸ் அரசாங்கமும் NDP கட்சியும் இந்த நிகழ்வு வன்முறையாக மாறுவது குறித்து கவலை தெரிவித்துள்ளது.
நாளைய போராட்டம் வன்முறையாக மாறக்கூடும் என பிரதமர் ட்ரூடோ இன்று காலை கவலை தெரிவித்தார். சுதந்திர பேரணி என அழைக்கப்படும் இந்த தொடரணியினரை சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக கன்சர்வேட்டிவ் தலைவர் எரினோ டூல் நேற்று அறிவித்தார். மக்கள் கட்சி தலைவர் மேக்சிம் பெர்னியே, ஒன்டாரியோ கட்சித் தலைவர் டெரெக் ஸ்லோன் ஆகியோர் இந்த வாகன தொடரணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். கனடாவின் பொது சுகாதார நிறுவனம் BA.2 எனப்படும் புதிய ஒமிக்ரோன் துணை திரிவு குறித்து அவதானித்து வருவதாக கனடாவின் தலைமை மருத்துவர் டாக்டர் தெரேசா டாம் கூறுகிறார். புதிய ஒமிக்ரோன் துணை திரிவின் 100க்கும் மேற்பட்ட தொற்றுக்களை கனடாவின் பொது சுகாதார நிறுவனம் கண்டறிந்துள்ளதாக அவர் இன்று தெரிவித்தார். கடந்த நவம்பரில் இந்த மாறுபாடு முதலில் கண்டறியப்பட்டதென கூறும் அவர், அதன் பின்னர் நிபுணர்களால் நெருக்கமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இவை பிரதானமாக சர்வதேச பயணிகளிடம் இருந்து பரவுவதாக பொது சுகாதார நிறுவனம் உறுதிப்படுத்தியது. அனைத்து புதிய கோவிட் திரிவுகளைப் போல் BA.2 துணை திரிவையும் கண்காணித்து வருவதாக பொது சுகாதார நிறுவனம் கூறியது. பொது சுகாதார அதிகாரிகளின் ஆலோசனையை கனேடியர்கள் தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் எனவும் பொது சுகாதார நிறுவனம் வலியுறுத்தியுள்ளது. இந்தியா, மொராக்கோ ஆகிய நாடுகளுக்கான சிறப்பு கோவிட் பயண தேவைகள் கனேடிய அரசாங்கம் நீக்கியுள்ளது. மத்திய அரசின் இணையதளத்தில் இந்த 2 நாடுகளுக்கான புதிய பயண ஆலோசனை வெளியாகியுள்ளது. அதில் இந்தியா, மொராக்கோ ஆகிய நாடுகளில் இருந்து கனடாவிற்கு வரும் விமானங்களுக்கான சிறப்பு கோவிட் தொடர்பான நுழைவு தேவைகளும் தகவல்களும் நேற்று முதல் அகற்றப்பட்டுள்ளன. அதிகரித்த தொற்று காரணமாக கடந்த ஏப்ரலில் இந்தியாவில் இருந்து ஆகஸ்டில் மொராக்கோவில் இருந்து நேரடி விமானங்களை கனேடிய அரசாங்கம் நிறுத்தியது. செப்டம்பர் மாதத்தில் இந்தியாவிற்கும் மொராக்கோவிற்கு அக்டோபரிலும் இந்த தடை நீக்கப்பட்டது. பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவின் குழந்தைக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டதால் பிரதமர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார். தான் ஆரோக்கியமாக உள்ளதாகவும் தொற்றின் எந்த அறிகுறிகளும் இல்லை எனவும் ட்ரூடோ தெரிவித்தார். இன்று காலை மற்றொரு விரைவு சோதனையை எடுத்ததாகவும் முந்தைய விரைவு சோதனையைப் போலவே இன்றைய விரைவு சோதனையும் எதிர்மறையான முடிவை வழங்கியதாக பிரதமர் கூறினார். அவரது 3 குழந்தைகளில் யாருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டது என்ற தகவலை பிரதமர் வெளியிடவில்லை. தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட ஒருவருடன் தொடர்பு கொண்டார் என நேற்று அறிவித்த ட்ரூடோ 5 தினங்களுக்கு தன்னை தனிமைப்படுத்த முடிவு செய்துள்ளதாகவும் கூறினார். MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீஸ் அரியரன் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் திங்கட்கிழமை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. நன்றி துஷ்யந்தி குணரட்னம். கனேடிய செய்திகளுக்கு நிறைவாக செய்திகளோடு இணைந்து கொண்டார். இதோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய குட் ஈவினிங் கனடா. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணையை வழங்கியிருந்தார் MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசிங் அரியரன் அவர்கள். வார இறுதி நாட்கள் கடும் குளிர் நிலவப் போகிறது. பகல் பொழுது சூரிய ஒளி நிறைந்த நாட்களாக இருந்தாலும் குளிர் அதிகமாகவே இருக்கப் போகிறது. ஆகவே நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை நமக்கு தெரியப்படுத்துங்கள். வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது எங்களுடைய சமூக வலைத்தளங்கள் மூலமாக நீங்கள் யூடியூப், ஃபேஸ்புக் இவற்றில் கூட உங்கள் கமெண்ட் செக்ஷனிலே நீங்கள் பதிவிடலாம். மீண்டும் பாதுகாப்பாக இருங்கள். மீண்டும் நாங்கள் திங்கட்கிழமை உங்கள் அனைவரையும் சந்திக்கப் போன்றோம். அதுவரையில் நன்றி, வணக்கம், குட் நைட்.